டிவிஎஸ் ஃபைனலி அவங்களோட முதல் ஏடிவியான அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ரொம்ப வருஷமாக இன்கமிங்க. ஸோ ஃபைனலி இது ஹியர். ப்ளஸ் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 1,99,000, டாப் அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 2,29,000. ஸோ இந்த வண்டி பேசிக்கில் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா அப்பாச்சி சீரிஸ் கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் நிறைய இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்க்க முடியும். மெயினாக வந்து ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவல் சைட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ப்ளஸ் டுவல் ஸ்போர்ட் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 19 inch வீல் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து பார்த்திங்கன்னா 17 inch வீல்ஸ். ஸோ அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் இது ஒரு அட்வென்ச்சர் டூராக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் மிஷின் கிடையாது. நம்ம இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தோன்னா 835 mm. ப்ளஸ் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 200, 210 mm அந்த மாதிரிலாம் கொடுக்கல நீங்கள் எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது. பிகாஸ் இது ஒரு டோரிங் மிஷினாகவும் பிச் பண்ணியிருக்காங்க. மைல்டு ஆஃப் ரோடிங்கும் செட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதை மெயினான விஷயம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க வண்டி நல்ல ஸ்லீக்கான டிசைன் லாங்குவேஜோடு இருக்குது. இவங்க வந்து கிவி பிராண்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய டோரிங் ஆக்சரிஸ் ஆப்ஷன்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேனியர்ஸு, டாப் பாக்ஸு, நக்கிள் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அதான் மெயினான விஷயம். ஏன்னா ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரைட் மோட்ஸு, 4 ரைட் மோட்ஸு, ஈவன் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு. இப்போ வந்து நீங்கள் 5 TFT ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மிட்ஸ்பெக் டாப் வேரியண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 inch ஸ்க்ரீனோட வந்து வரும். ப்ளஸ் பை டைரக்ஷன் குவிக் ஷிஃப்டரோட அந்த வேரியண்ட்டில் வந்து வரும். ஸோ பேஸ் வேரியண்ட் கொடுக்க பார்க்கும்போது 15,000 ரூபாய் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு ப்ரைஸ் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் டாகல் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூகுள் மேப்ஸ் மிரரிங் எல்லாம் வந்து இந்த வண்டியில் இருக்குது. நம்ம ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ரொம்ப ஓவர்டன் பண்ணப்படலை. ஒரு ப்ராப்பராக ஒரு ஏடிவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோ நான்சென்ஸ் டிசைன் தான். நம்ம என்ஜினுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போன வருஷம் மோட்டர் சொல்ல காமிச்ச 299cc லிக்விட் கூல்ட் என்ஜின் தான். ஸோ இந்த டிவோஹெச்சி செட்டப்போடு இருக்கிற என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 36 ஹார்ஸ் பவர் 28 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபுட் பெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் செட் ஃபுட் பெக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஹேண்டில் பாரும் நல்லா வைடான டாலான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸான எர்கனாமிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான் இந்த வண்டி வந்து ரன் ஆகுது. நீங்கள் இந்த ஒயிட் கலர் வந்து டியூபிங் பார்க்க முடியும். பார்க்க நல்லா ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அப்புறம் ஏர் வந்து சேனல் பண்ணுறதுக்காக வென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ஏரோடைனமிக்லி பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மொத்தமாக வந்து 5 கலர்ஸ். இப்போ வந்து எல்லா கலர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு பேஸ் பெயிண்ட் வந்து கிரே கலரில் இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ஒயிட்டு, ப்ரௌனு. எனக்கு பிடிச்ச கலர் வந்து நான் ஆல்ரெடி அதை பற்றி போட்டிருப்பேன். எனக்கு பிடிச்ச கலர் வந்து கண்டிப்பாக க்ரீன் தான். பிகாஸ் அந்த கலர் வந்து ரொம்ப பார்க்க ஒரு ப்ராப்பரான ஏடிவிக்கு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஒரு டாலர் வின் ஸ்க்ரீன் இருக்குது. சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, which is nice. அது வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் இருக்குது. ஸோ பிடிஓ வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும். ஸோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்கான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் மெயினாக வந்து ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீப்பான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு 5'7", 5'8" அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டிப் டோயிங் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக 2 காலையும் வச்சு ஈஸியாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ எவ்ரிடே டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து செட் ஆகும். தேங்க்ஃபுல்லி எக்ஸாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்க்க வந்து ரொம்ப ஸ்லீக்காக நல்ல க்ளீனான லுக் இருக்குது. RR 310 இருக்குது. RR 310 இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த வண்டியோட ஓவரால் டிசைனை. ஸோ மற்றபடி நம்ம பார்த்தோன்னா டிவிஎஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த வண்டியோட என்ஜின் எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லீனியரான பவர் டெலிவரி கொடுக்கறதுக்காக அக்ராஸ் த பிராண்ட் த்ரூ அவுட் வந்து லீனியராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து டியூன் பண்ணியிருக்கோம் என்ஜின் அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் லோ அண்ட் டார்க் வந்து இன்னும் எம்பசைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க, which is nice. ஒரு ஏடிவிக்கு வந்து முக்கியமான கேரக்டர் 6-speed டிரான்ஸ்மிஷன் தான் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டி 36 ஹார்ஸ் பவர் இருக்கிறதுனால செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்பாச்சிங்க. ஸோ which is nice. RR 310 விட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஈவன் RTR 310 விட இந்த வண்டியில் வந்து பவர் வந்து அதிகம். ஸோ பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா 9,000 RPM, பீக் டார்க் வந்து 7,000 RPM கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் 41 mm அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோஷாக் ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 180 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 200 mm, டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஏடிவிக்கு. ஃபர்தராக நம்ம பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஓவரால் கர்வ் வெயிட் வந்து 180 kg. ஸோ ரொம்ப ஹெவியான வண்டி கிடையாது. யூஸ்வலாக அப்பாச்சிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் வந்து ப்ராப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தம் 4 ரைட் மோட்ஸு, அர்பன், ரெயின், டோர், ரேலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்டர்வென்ஷன் வந்து மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ
இந்த வண்டியில் நம்ம இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா ஆல்பின் ஸ்டார் கூட டிவிஎஸ் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் ரைடிங் கியர் லைனே வந்து இந்த பர்டிகுலர் வண்டிக்காக விடுறாங்க. லைக் டூல் ஸ்போர்ட் ஹெல்மெட்ஸ், ரைடிங் பூட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் டாப்பிங் வேரியண்ட்டில் வந்து டிபிஎம்எஸ் மட்டும் இல்லை, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து பேஸ் வேரியண்ட்டை விட 30,000 ப்ரைஸ் அதிகம். ரொம்ப நல்ல ப்ரைஸிங், ஸ்பாட் ஆன் பேப்பர் வந்து வண்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஈவன் வண்டியோட பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. நம்ம ரைவல்ஸ் மெயினாக பார்த்தோம்னா சுசுகி விஸ்ட்ராம், SX, SD அட்வென்ச்சர் சொல்லலாம், KTM 250 அட்வென்ச்சர் சொல்லலாம். அதான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு பக்காவான டைரெக்டான ரைவல். அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,40,000. ஸோ விச் இஸ் எக்ஸ்பென்சிவ். SD அட்வென்ச்சரும் இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நல்லா கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட ஃபர்தரான ரைட் ரிவ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. ஸோ பேஸ் டாப் BTO சொன்னேன். ஸோ அதில் அந்த டாப் வேரியண்ட்டில் இன்னொரு அடிஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் D ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, LED டே டைம் ரைடிங் லைட்ஸோட. அது ஒரு அடிஷன். அது இல்லாமல் 5 T50 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பை டிஃப்ரெண்ட் குவிக் ஷிஃப்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து ரைட் மோட்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸாஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all again. Take care.